ஹரி ஓம் குருவே சரணம். இப்போ இந்த உலகத்தை எது தாங்கின்னு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்கா, அன்புதான் இந்த உலகத்தை தாங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றார். ஏன்னாக்கா அந்த விஷயமே இப்ப பாத்தீங்கன்னாக்கா யாருக்கிட்டையுமே இல்லாம போயிடுச்சு. எல்லாருக்கிட்டையுமே கோபம், வெறுப்பு, அதிருப்தி, அதுக்கப்புறமாக்கா ஒரு மாதிரி சேட்னஸ், அந்த மாதிரி சோகத்திலையும் துன்பத்திலையுமே மனுஷன் உழந்து இருக்கிறதுனால அந்த அன்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம அந்த அன்பை இழந்து விட்டோம் அப்படிங்கிற. ஏன்னா அது இருந்தா தான் ஒரு குடும்பத்தை, ஒரு வேலை பார்க்குற இடத்துல, ஒரு பள்ளிக்கூடத்துல, ஸோ இந்த சொசைட்டில எங்க போனாலும் நம்மளால சர்வைல் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனசு எப்பயுமே ஒரு அஜிடேஷன், இரிட்டேஷன், கோபம், ஒரு எல்லாமே இது மட்டுமே வாழ்க்கையா இருந்துட்டு இருந்ததுனாக்கா நம்மளையும் பாதிச்சு மற்றவங்களையும் பாதிச்சு இந்த என்வாயரன்மெண்ட்டே எப்படி ஆகும்னாக்கா துன்பத்தின் பிடியில் மாட்டிக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சாதாரண ஒரு விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்றோம்னாக்கா பீஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணா அது சக்சஸ் ஆகும். அதே கோபத்திலையும் எரிச்சல்லையும் அந்த என்னுடைய ப்ரெஷர்லையும் நான் அதை ஹேண்டில் பண்ணனாக்கா அது கண்டிப்பா அது வெற்றி அடையாது, தோல்விதான் அடையும் சொல்லிட்டு பகவான் சொல்றாரு. இந்த விஷயத்தை நாம இன்னைக்கு மெசேஜ் எடுத்துக்கலாம். ஹரி ஓம் குருவே சரணம்.